வணக்கம் and welcome to the show. First of all, நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே மே தின நல்வாழ்த்துக்கள். மே 1 அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உழைப்பாளர் தினம். இன்னொரு விஷயம் உழைப்பாளர் உயர்ந்த நம்ம தல அஜித் குமார். சோ இன்னைக்கு அஜித்தோட பர்த்டேன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தல அஜித்தோட பர்த்டே அன்னைக்கு அவருக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்றது எங்க எல்லாருக்குமே ரொம்பவே பெருமையா இருக்கு. சோ உங்க சார்பா நம்ம தல அஜித்துக்கு many happy returns of the day. சோ இன்னைக்கு அஜித்காக நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது அஜித்தின் விவேகம். பொதுவா நம்ம தமிழ் சினிமால டைட்டில் கார்டுல ஹீரோட பேரை போட்டாலோ இல்ல அவங்களோட பஞ்ச் டயலாக் வந்தாலோ ஹீரோ என்ட்ரி ஆனாலோ விசில் சத்தமும் கைத்தட்டலும் தூள் கிளப்புவாங்க. ஆனா நம்ம தலை அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே போதும், எப்படிப்பட்ட கிரௌடா இருந்தாலும் சரி விசில் சத்தமும் கைத்தட்டலும் அப்படி ஆர்ப்பாட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட நம்ம தலையை பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நிகழ்ச்சியில வரப்போது தொடர்ந்து பார்க்கலாம். அஜித்தின் ஆரம்பம் 1993ஆம் ஆண்டு அமராவதி திரைப்படத்தின் மூலம் தமிழில் தொடங்கியது. நான் அஜித்தோட அமராவதி படம் பண்ணும்போது அப்போ அவருக்கு ஒரு ரேஸில் தான் பயங்கர பிரியம். அதாவது தான் ஒரு மிகப்பெரிய நடிகனாக வரணும் அப்படிங்கிறத விட ரேஸில் எப்படியாவது கலந்துக்கிட்டு இன்டர்நேஷ்னலில் அப்படி ஒரு எய்ம், அதுலேயும் முதல் ப்ரைஸ் வாங்கணும் சார், இதுதான் என்னுடைய மெயின் இது அப்படின்னு சொல்லும்போது அப்போவே எனக்கு ஒரு ஆக்டராக தான் ஒரு பழக்கமாக இருந்தது. அப்புறம் பழக தான் அவருடைய இந்த இன்னரான ஒரு விஷயம் தெரிஞ்சுது, தான் ஒரு ரேஸ் வெறியன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அதுக்காகவே நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் செகண்ட் ஹாஃபில் பைக் ஓடுற மாதிரி அவருடைய அந்த டேலண்ட்டையும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு முதுகில் இதனால தான் அவருடைய அந்த எய்ம் ரீச் பண்ண முடியல. பட் அட் த சேம் டைம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்றது அவருடைய இந்த நடிப்பில் நிச்சயமாக அது அவருடைய ஒரு தனிப்பட்ட திறமையில் வந்தாரு மட்டும் எனக்கு தெரியும். திஸ் இஸ் அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணுறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமராவதி, Selva sir was the director and Chola Ponnurangan sir was the producer. It's what can I say, unforgettable experience in Solla. The whole film நாங்க ஊட்டில ஷூட் பண்ணோம். I think around 40 நாளோ என்னமோ எங்களை ஊட்டிக்கு கூட்டு போய் வச்சுட்டாங்க. அங்கே we all stayed from the unit people to the artist director, எல்லாருமே we stayed in a hotel called Natraj. ஸோ எல்லாம் அப்படியே ஒரு கேங்கா ஒரு வெரி ஹோம்லி அட்மாஸ்பியரோட இருந்தோம். அவங்க அமராவதி பண்றதுக்கு முன்னாடி he had done modeling and he was doing a Telugu film. பட் இந்த படம் பண்ணும்போது ரொம்ப டெடிகேஷனோட சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. He was very friendly and the whole what can I say, he's a very nice human being, very down to earth person. ரொம்ப நல்ல ஒரு மனிதர். I think he's the first guy to have got that salt and pepper look to our south industry. நிறைய பேர் நம்ம எப்படியோ இருந்தாலும் ஸ்க்ரீன்ல நம்ம அழகா தெரியணும். எல்லா ஆர்டிஸ்டுமே நம்ம ஸ்க்ரீன்ல we want to look perfect அந்த மாதிரின்னு இருக்கும். நம்ம நேச்சுரல் லுக்கை டோட்டலா மேக்கப் இல்லாம if hair has gone white, everyone colors, but I think he was very bold enough and it became a style. and the salt and pepper look ன்றது ஒரு ஸ்டைல் ஆகி நிறைய பேர் ஹேரை கலர் பண்ணவே நிப்பாட்டிட்டாங்க. So I can say he's a style icon in fact. இனிய பிறந்த தலைநாள் வாழ்த்துக்கள். இந்த ஷோ மூலமா I just want to wish Ajit a very very happy birthday. I wish him all the success in life and இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா அவங்க வைஃப் ஷாலினி குழந்தைங்களோட நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. I wish him all the very best. நம்ம தலையோட சினிமா பயணம் ஒரு ஆசை படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சதுங்க. அவர் தேசிய விருது வாங்கின காதல் கோட்டை, பெண்களோட எல்லார் மனசுலயுமே இடம் பிடிக்கிற மாதிரியான படம் காதல் மன்னன், அதே போல ஒரு டூயல் ரோல்ல அசத்தின படம் வாலி, இப்படி எல்லாமே டாப் கீர் போட்டு ஒரு சினிமா பயணத்தோட உச்சிக்கே கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். என் வீடு என் கணவர் என்ற படத்தில் பள்ளி மாணவராக சிறு வேடம் ஒன்றை ஏற்று நடித்திருந்தார் அஜித். அதன் பிறகு பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். ஆனாலும் அமராவதிக்கு பின்னர் பாசமலர்கள், பவித்ரா என்று அடுத்தடுத்து வெளியான படங்கள் தலையை தமிழில் நிலைநிறுத்தியது. அஜித் நடிகராவதற்கு முன்பு
2 வீலர் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்தார். அந்த அனுபவம்தான் இன்றும் பைக் மற்றும் கார்களின் காதலனாக அஜித் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதன் பிறகு சிறிது காலம் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு வந்த அஜித்தை கண்டவர்கள் அவர் ஏன் மாடலிங் செய்யக்கூடாது என்று கேட்டிருக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக சிறு சிறு விளம்பரங்களில் தலை காட்டத் தொடங்கிய அஜித் பின்னாளில் சினிமாவில் நடிக்கத் தொடங்கினார். வசந்தின் இயக்கத்தில் வெளிவந்த ஆசை சினிமாவில் அவரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திச் சென்றது. சாய்பாபாவின் தீவிர பக்தரான அஜித் தான் புதிதாக கார் அல்லது பைக் வாங்கும்போது முதலில் அதனை பாபா ஆலயத்திற்கு கொண்டு சென்று வழிபட்ட பின்னர்தான் பயன்படுத்துவார். அஜித்தின் இஷ்ட தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி. சென்னையில் இருந்து 2 முறை திருப்பதி வரை நடந்தே சென்று தன் இஷ்ட தெய்வத்தை தரிசனம் செய்துவிட்டு திரும்பியிருக்கிறார் தல. தனது பெயருக்கு முன்பாக பட்டங்கள் போட்டுக்கொள்வதை எப்போதும் விரும்ப மாட்டார் அஜித். என்ன நான் சொல்றது அமர்க்களம் படத்தில் அவருக்கு அல்டிமேட் ஸ்டார் என்ற பட்டத்தை கொடுத்தார் டைரக்டர் சரண். ஆனால் அடுத்த படமான அசல் ரிலீஸ் ஆகும் பொழுது பட்டங்கள் எதுவும் வேண்டாம் என்று தடுத்து விட்டார் அஜித். தீனா திரைப்படத்தில் வரும் ஒரு காட்சியில் அஜித்தை தல என்று அழைப்பார்கள் அவருடன் இருப்பவர்கள். அப்போதிருந்து தல என்ற பெயரே அஜித்துக்கு அவரது அன்பு ரசிகர்கள் கொடுத்த முகவரியானது. காதல் மன்னன் வெற்றியை தொடர்ந்து சரண் இயக்கிய அமர்க்களம் படத்தில் ஷாலினியோடு இணைந்து நடித்தார் அஜித். அந்த படப்பிடிப்பின் போது எதிர்பாராத விதமாக ஷாலினியின் கையில் கத்திப்பட்டு ரத்தம் வழியத் தொடங்கியது. அதனை கண்டு பதறிப்போனார் அஜித். ஆனால் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஷாலினி அடுத்த சில நிமிடங்களில் நடிக்க வந்துவிட்டார். ஷாலினியின் அந்த நிதானம் அஜித்தை கவர அவரது காதல் கோட்டை அங்கே கட்டப்பட்டது. தற்போது அஜித் தம்பதியினருக்கு அனுஷ்கா என்கிற மகளும் ஆத்விக் என்கிற மகனும் இருக்கின்றனர். நடிகர் என்பதை தாண்டி அஜித்துக்கு பல்வேறு முகங்கள் இருக்கின்றன. கார் ரேஸ் பிரியரான அஜித் உலக அளவில் நடைபெற்ற பல்வேறு கார் பந்தயங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அது தனது சினிமா கேரியரை பாதிக்கிறது என்பதனை உணர்ந்த பின்னரே பந்தயங்களில் கலந்து கொள்வதை குறைத்துவிட்டு வெள்ளித்திரையில் அதிக கவனத்துடன் விளையாடத் தொடங்கினார். பள்ளி படிப்பில் பயின்ற ஏரோ மாடலிங் பாடம்தான் அஜித்தின் இன்றைய விமான ஆசைகளுக்கு முதல் படி. ரிமோட் விமானம் ஒன்றை தானே உருவாக்கி இருக்கும் அஜித் பைலட் அசோசியேஷனிலும் உறுப்பினராக இருக்கின்றார். கேமராக்களின் மீது அதீத ஆர்வம் இருக்கிறது அஜித்துக்கு. படம் பிடிப்பதில் மட்டுமல்லாது அதனை பழுது பார்ப்பதிலும் வல்லவர் அல்டிமேட் ஸ்டார். ரசிகர்களை எங்கு சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களுக்கு முதலில் அஜித் சொல்லும் அட்வைஸ் குடும்பத்தை கவனிங்க என்பதுதான். ஒரு நடிகரின் ரசிகன் என்ற ஆர்வத்தில் குடும்பத்தை கவனிக்காமல் இருப்பதை அஜித் எப்போதும் விரும்புவதில்லை. அதேபோல் ரசிகர்கள் தங்களது வீட்டு திருமணம் போன்ற விசேஷங்களில் அஜித்தின் படத்தை போட்டு பேனர்கள் வைப்பதையும் சற்று சங்கடமாகத்தான் பார்ப்பார். எல்லாரையுமே மதிக்கிறவர் நம்மளோட தலை. அப்படிப்பட்டவர் அவரோட ஃபேன்ஸ் மேல வச்சிருக்க பாசத்தை பத்தி சொல்லவா வேணும். பொதுவா நம்ம தலையோட படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவரோட ஃபேன்ஸ் போயிட்டு நம்ம தலையை மீட் பண்ணும் போது படத்தை பத்தின விசாரிப்பை விட அவரோட ஃபேன்ஸ் மேல இருக்க விசாரிப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்குமா. இப்படிலாம் சொல்றாங்க அவரோட டயாட் ஃபேன்ஸ். ரசிகர்களின் மீது அளவு கடந்த பாசம் கொண்ட அஜித் அவர்கள் தவறு செய்யும் போது தட்டி கேட்க தயங்காதவர். ஒரு கட்டத்தில் ரசிகர் மன்றம் என்ற பெயரில் சிலர் தன் மீது அரசியல் சாயம் பூச முயற்சிப்பதாக கண்ட அஜித் உடனடியாக சற்றும் தயங்காமல் அந்த அதிரடி முடிவை எடுத்தார். தனது ரசிகர் மன்றங்களை கூண்டோடு கலைப்பதற்காக அவர் அறிவித்துவிட அதிர்ச்சியில் உறைந்தது அவரது ரசிக பட்டாளம். ஆனாலும் இன்று வரை அஜித்தின் திரைப்படம் வெளியாகும் போது அதனை அவரது ரசிகர்கள் முன்பை விட தீவிரமாக ஒரு திருவிழாவைப் போலவே கொண்டாடி வருகின்றனர். ரசிகர் மன்றம் என்ற ஒரு அமைப்பே இல்லாமல் ஒரு நடிகரை கொண்டாடும் ரசிகர்கள் உலக அளவில் அஜித் ஒருவருக்கு மட்டுமே இருக்கக்கூடும். எத்தனையோ வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் அடுத்தடுத்து சில தோல்வி படங்களையும் தொடர்ந்து கொடுத்திருக்கிறார் அஜித். ஆனாலும் அவரது செல்வாக்கு ரசிகர்களின் மத்தியில் எப்போதும் குறைந்ததில்லை. பொதுவாக 2 படங்கள் ஓடவில்லை என்றாலே ஒரு நடிகரது செல்வாக்கு மங்கத் தொடங்கும் காலகட்டத்தில் தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் ரசிகர்களின் மனதில் அவர் என்றுமே ராஜாதான். சாமானிய மக்கள் மட்டுமல்ல, திரைத்துறையை சேர்ந்தவர்களே அவரது தீவிர ரசிகர்களாக இருப்பதுதான் தலையின் சிறப்பு.
சிம்பு, ஆர்யா, ஜீவா என தமிழ் திரையின் இளம் ஹீரோக்கள் பலரும் தலையின் ரசிகர்களே. வணக்கம் புதுயுகம் சேனல் வியூவர்ஸ், நான் உங்கள் நிதின் சத்யா. இன்றைக்கி ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். தலையோட பர்த்டே. எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து அவர் கூட படம் நடிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். பாதி பேர் முக்கால்வாசி இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க ஹீஸ் அ ஜெம் ஆஃப் அ கை அப்படின்ட்டு. ஃபுட்டு அப்படின்னா செம்ம மிக்சிங், குக்கிங் எல்லாமே. ஸோ இந்த டைமில் வந்து நான் அவருக்கு டைரெக்டாக மெசேஜும் அடிச்சிருவேன். பட் ஆனாலும் வந்து வியூஎஸ் மூலமாக அவருக்கு வந்து விஷ் பண்ணுன்றதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் லாங் லிவ் தலை, இன்னும் நிறைய படங்கள், மங்காத்தம்மா இன்னும் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்ஸ் கொடுக்கணும், பில்லா மாதிரி இன்னும் ஸ்டைலிஷான ஃபிலிம்ஸ் கொடுக்கணும். ஸோ இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணணும். இன்னும் நான் அவர் கூட நிறைய படங்கள், நல்ல படங்கள் நடிக்கணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். மே ஹி ஹாவ் அ ஃபண்டாஸ்டிக் சூப்பர் லைஃப். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் வசந்த் பேசுகிறேங்க. இன்றைக்கி ரொம்ப சிறந்த நாள் சொல்லலாம். ஏன்னு உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு வந்து மே 1 லீவு, இன்னொன்று வந்து நம்ம தலை பிறந்த நாள். ஸோ அதனால் இந்த மே 1க்கு நான் அஜித் சாருக்கு என்னோடய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அஜித் சார் பற்றி சொல்லணுன்னா வந்து இஸ் அ வெரி ஹம்பிள் அண்ட் வெரி டவுன் டு எர்த் பர்சன். சாரை பார்க்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்து பழகிற சான்ஸ் கிடச்சிதுன்னா வந்து அதை யாரும் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் உபசரிக்கிறதும் சரி, கவனிக்கிறதும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு வந்து சார் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பிரகாஷ் மூலிமா தான் அறிமுகம் ஆனேன். ஃபஸ்ட்டு வந்து அவர் பார்க்கணும்னு சொல்லி நான் இங்கேருந்து இடம் கூட தெரியல, அவர் அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுற இடத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1 hour டிரைவ் போய் அவர் போய் நின்று பார்த்துட்டு அசல் படம் ஷூட்டிங் டைமில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ மீட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மங்காத்தால சாரோட நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. வெங்கட் பிரபு வந்துட்டு சண்டை போட்டு இல்லை இந்த படத்தில் நான் பண்ணியே தீருவேன், ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அஜித் சார் கூட நடித்தேன். ஆனால் அஜித் சார் வந்து ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள், அதுவும் ஒரு ஒயின் ஷாப் சீனு, எதுக்கு எல்லாம் வேண்டாம், அப்பா தான் ஃபீல் பண்ண போகிறாங்க. இல்லை சார், வெங்கட் பிரபு படத்தில் ஏதாவது ஒரு ரோல் பண்ணி ஆகணுன்றது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரின்னு சொல்லி ஸ்பாட்டில் போயிட்டு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது தான் சார் தான் வந்து அந்த ஷட்டர் அடித்து பெரிய வசந்தனுக்குன்னு சொன்னது. ஸோ அதுதான் வந்து தேட்டரில் பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த சாருக்கு இந்த டைமில் வந்து மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவங்க படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். நானும் வழக்கம் போல் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும். படத்தை பார்க்கணுன்னா வந்து சொன்னால் ஃபஸ்ட் ஷோ வந்து ஒன்று காசி இல்லை ஏஜிஎஸ் போய் பார்ப்போம். நாங்கள் சும்மா போகிறதுல 40-50 பேர் சேர்ந்து போயிட்டு ஒரு அட்டகாசம் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் நிறைய படம் கொடுத்துட்டே இருக்கணும், நாங்களும் அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம தல அஜித்தோட பர்த்டேவை கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கோம். அஜித்தை பத்தி உங்களுக்கு தெரியாத பல இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உழைப்பாளர் தினத்துல பிறந்ததுனாலே என்னவோ உழைப்புக்கு உரிய மரியாதை கொடுக்கிறவர் நம்மளோட தலை. நம்ம தலையை நம்பின ப்ரொடியூசரோ டைரக்டரோ என்னைக்குமே ஏமாந்ததா வரலாறே கிடையாது. இது அவரோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பொதுவாகவே எந்த ஒரு ஹீரோஸ்மே நெகட்டிவ் ரோல நடிக்கிறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. ஆனா நம்ம தல அஜித் வாலி, வில்லன், வரலாறுன்னு இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல நெகட்டிவ் ரோல நடிச்சது மட்டும் இல்லாம நடிச்சு அசத்தினாருன்னு கூட சொல்லலாங்க. ஸோ இப்படி நெகட்டிவ் ரோல நடிச்ச பெருமை மட்டும் அவருக்கு போய் சேராது. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கை காலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமையும் அவருக்கு தான் போய் சேரும். ஸோ பொதுவாகவே ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நடிகர்களே வெல்ல முடியாத நடிக்கிறோம்னா கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனா இவரு 40 வயசு ஆன சமயத்துல கூட சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல வந்து அசத்தினாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தலையோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் எந்த லுக்ல வந்தாலும் அவரை அப்படியே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஒரு நடிகரா தல அஜித் எத்தனையோ விருதுகள், பாராட்டுகள் எல்லாம் வாங்கியிருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் தான் அவர் கிடைக்கிற மிகப்பெரிய விருதுன்னு சொன்னாங்க. ஒரு பிரபல வெப்சைட் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல எந்த ஆக்டர் பார்க்க ரொம்ப பெஸ்டா இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு 80% பேரு அஜித் தான் பெஸ்டா இருக்காருன்னு ஓட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைம்ஸ் ஆஃப் இந்தியா மோஸ்ட் டிசைரபிள் மேன் அஜித் தான் அப்படிங்கறத தெரிவிச்சிருந்தாங்க. சோ இது எல்லாமே தல அஜித் மேல அவருடைய ரசிகர்கள் எவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் குறிக்குது. அட்டகாசம்.
அஜித் அவருடைய வீட்டுல வேலை பார்க்குற எல்லார் மேலேயுமே அளவு கடந்த பாசமும் அன்பும் வச்சிருக்கிற ஒருத்தர் தான். இவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு சிறந்த பரிசு பொருள், ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லாவே நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா கடைசியில அவர் என்ன கிஃப்ட் பண்ணிருக்காருன்னு தெரியுமா? கேளம்பாக்கத்துல 12 பேருக்கு நிலம் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம வீடும் கட்டி கொடுத்திருக்காருங்க. அந்த 12 பேருக்கும் சென்னையில வீடு வாங்குறது அப்படிங்கிறது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனா அந்த 12 பேரையுமே உரிமையாளர்களா மாத்தி அழகு பார்த்திருக்காரு நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித். அல்டிமேட் ஸ்டாரோட பல படங்களை நாங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம். ஆனா இவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? நீங்க எல்லாம் ஆச்சரியத்துல மூழ்கி இருப்பீங்க. இந்த ½ an hour ஷோல கொஞ்சம் விஷயங்களை தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். ஆனா தலைன்ற ஒரு பெரிய கடல்ல அடிக்கிற அலைகளை பார்த்து ரசிச்சு தானே ஆகணும். சினிமாவில ஃபைட் சீன்ஸ் எடுக்கிறது கிட்டத்தட்ட போர்க்களத்துல போய் வார்ல சண்டை போடுற மாதிரி தான். வேதாளம் படத்தினுடைய ஷூட்டிங் அப்போ ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஃபைட் சீனுக்கான ஒரு காட்சியில அஜித் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப வில்லன் என்ன பண்ணிருக்காரு? நிஜமாவே அட்டாக் பண்ணிருக்காரு. ஆனா தெரியாம தான் பண்ணிருக்காரு. பட் ஸ்டில் அஜித் உடனே மயக்கம் போட்டு வர விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாருமே பதறி போய் அஜித்க்கு என்ன ஆச்சு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல அவர் கண் முழிச்சு என்ன சொல்லிருக்காரு? எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க டைம் கொடுங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து ஷூட்டிங்கை ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்களாம். இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாம், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு எப்போ நீங்க சரியாயிட்டீங்களோ அப்போ சொல்லுங்க, அன்னைக்கு நம்ம ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் தல அஜித் அதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இன்னைக்கு ப்ரொடியூசர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஷூட்டிங்காக அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இன்னைக்கு நான் இப்படி பாதியிலேயே ஷூட்டை முடிக்காம கேன்சல் பண்ணிட்டு போனேன்னா அது அவருக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிடும். அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து ஷூட்டிங்கை முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கு ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்திருக்காருங்க. இவ்வளவு வலியோட பொறுத்துக்கிட்டே ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்திருக்காரு. அதனாலதான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்குமே ஃபேவரட் ஹீரோவாவும் இருக்காரு.